நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்க மாற்றம் உங்க காதல் வாழ்க்கையில எப்போ நடக்கும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெசேஜ் இங்க இருக்கு. என்ன பிரபஞ்சம் சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து இப்போ கரியர்ல முன்னாடி போறது, இல்லைன்னா ஹையர் ஸ்டடீஸ் இந்த மாரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதில ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க நேசிக்கிற பெர்சன் வந்து அவங்க இப்போ ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க கண்டிப்பா ஒரு சக்சஸ என்ன சொல்றது, ஒரு வெற்றி அடைவாங்க. அதுவரைக்கும் உங்களோட கைடன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட கரியர்ல இல்லைன்னா உங்களோட எஜுகேஷன், உங்களோட டெவலப்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட் நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்கீங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப அறிவாளி மாதிரி இருக்கீங்க. நீங்க அறிவாளி தான். அறிவாளி மாதிரி இருக்கீங்கன்லாம் இல்ல. நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கீங்க. ஸோ, இப்போ வந்து நீங்க எதையும் ரஷ் பண்ண வேண்டாம். எதையுமே வந்து இப்போ வந்து துரிதப்படுத்தணும்னு ஐ மீன் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்ல வரேன். எல்லாமே வந்து தானா நடக்கும். நீங்க எதிர்பார்க்குற மாற்றமும் நடக்கும். நீங்க தான் பெர்ஃபெக்ட் கப்பிள். நீங்க டிவைன் ஃபெமினின்னா, நீங்க நேசிக்கிறவங்க டிவைன் மாஸ்குலின். இப்போ எப்படி மாத்தி எடுத்துக்கனாலும் எடுத்துக்கோங்க. உங்க ஜெண்டர் பொறுத்து. இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க பெர்ஃபெக்ட் மேட்ச். இங்க உங்களுக்குள்ள அவங்களோட எனர்ஜி இருக்கு. அவங்களுக்குள்ள உங்களோட எனர்ஜி இருக்கு. இதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க தான் பேலன்ஸ் பண்றீங்க ஒருத்தங்கள ஒருத்தங்க. அதுக்கு நீங்க ஒண்ணா தான் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. அதுக்கு சரியான தருணம் வரும். அந்த தருணம் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் நீங்க. உங்களுக்கு சிறகுகள் இருக்கு. நீங்க நெனச்சா பறந்து முடியும். ஆனா பிரபஞ்சம் ஏனோ உங்க சிறகுகள வந்து விரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சிறகுகள காதல் வாழ்க்கையில விரிக்கிறது சரியான தருணம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு ஏதாவது காரணம் சொல்றாங்களான்னு பார்க்கலாம். ஆனா இப்போதைக்கு இதுதான் உங்களோட கைடன்ஸ். காதல்ல நீங்க எதிர்பார்க்குற மாற்றம் வந்து எப்போ நிகழும் அப்படின்னா, டிவைன் டைமிங். ஏன்னா நீங்க 2 பேருமே வேற வேற விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க இப்போதைக்கு. நேரம் வரும்போது எல்லாமே தானா அமையும் அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்றாங்க. ம். வெயிட்டிங். அ நீங்க காத்துட்ருக்கிறது வந்து காத்துட்ருக்கணும்னு அவசியமே இல்ல அப்டின்றாங்க பிரபஞ்சம். நீங்க காத்துட்ருக்கிறேன் அப்டின்ற அந்த எனர்ஜிக்கே போகாதீங்க. இதுதான் அவங்க பண்ண நெனைக்கிறாங்க. உங்கள யார் அழிக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, இல்ல இந்த காதல முறிக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, குரூப் ஆஃப் பீப்பிள் செலிப்ரேட் கூடிய சீக்கிரம் மை காட்! நீங்க செலிப்ரேட் பண்ண போறீங்க. நீங்க வெயிட் பண்றது வீண் போகாது அப்டின்னு பிரபஞ்சம் சொல்றாங்க. இந்த வெயிட்டிங் பீரியட் உங்களோட நன்மைக்காக தான். கூடிய சீக்கிரம் உங்க காதல் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும். நீங்க வந்து இப்போ எத எத பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அதுல வந்து நீங்க பெரிய ஒரு அதிர்ஷ்டத்த அடைய போறீங்க. இல்லன்னா வந்து நீங்க ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கீங்க. கத்தி மேல நடக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ரொம்ப அழகா பண்றீங்க. பிரபஞ்சம் அதனால தான் சொல்றாங்க, "இன்னும் கொஞ்சம் தான். நீ வந்து இப்போ சலிச்சுக்க வேண்டாம்" அப்படின்றாங்க. கூடிய சீக்கிரம் நீங்க உங்க பெர்சனோட சேர்ந்து ஒரு ஒரு சின்ன லெவல்லயாவது ஒரு வெற்றிய கொண்டாடுவீங்க. இப்போதைக்கு நீங்க வந்து இதுதான் பாட்டம் டெக் எனர்ஜி. அதான் நான் சொல்றேன். நீங்க இப்போதைக்கு வந்து கொஞ்சம் சலிச்சுக்கலாம். என்னடா என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்க இங்க கப்பல் இருக்கு. ஆனா கப்பல் கரை வரமாட்டேன்து. காதல் கப்பல் வந்து வருது வர மாதிரி இருக்கு. ஆனா வரமாட்டேங்குது. இந்த ஒரு மூவில வருமே. இருக்கு ஆனா இல்ல. அந்த மாதிரி தான் இருக்கு. இது நீங்க வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ மாத்த சொல்றாங்க பிரபஞ்சம். ரொம்ப உறுதியோட இருங்க. காதல் உங்களுது தான். இதுல வந்து எந்த மாற்றமும் வரப்போறதில்ல. இந்த காதல் உங்களோட தான். உங்கள விட்டுட்டு எங்கேயும் போக போறதில்ல. உங்கள விட்டுட்டு போற ஐடியா உங்க காதலுக்கும் கிடையாது. இப்போதைக்கு அவங்க வந்து கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லன்னா வந்து ஃபினான்ஷியலா ஒரு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதுல அவங்களுக்கு சக்சஸ் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லன்னா வந்து நீங்க கரியர்ல முன்னாடி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து வெற்றிய கொண்டு வந்து தரும். அதுதான் வந்து உங்க ஃப் அ வருங்காலத்துல இந்த காதல வந்து ஒண்ணாக்குறதுக்கு உதவியா இருக்கும். மேபி பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளான் வச்சிருக்கலாம். அவங்க சொல்றத படி கேட்டு நடந்துட்டீங்க அப்படின்னா, காதல் கைகூடுறது வந்து ரொம்ப உறுதியான விஷயமா இருக்கும். நீங்க இது இடையில எங்கேயாவது சொதப்புனீங்க அப்படின்னா தான் 8 ஆஃப் சோல்ஸ். நீங்க தான் சலிச்சுட்டு இருக்கீங்க. 8 ஆஃப் சோல்ஸ் எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. முட்டுக்கட்டையா இருக்கு. மேபி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க லேப்டாப் வச்சுட்டுருக்கீங்க. மேபி ஹேக்கிங் இல்லன்னா வந்து உங்களோட பிசினஸ் நீங்க நினைச்ச மாரி போகல. இல்லன்னா வந்து உங்கள யாரோ முட்டுக்கட்டை போட்டு தடுக்க நினைக்கிறாங்க. மேபி அ நீங்க ஆன்லைன் பிசினஸ் பண்றீங்க. இல்லன்னா வந்து உங்களோட கரியர்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா, நெறைய தடைகள் உருவாக்க ட்ரை பண்றாங்க. நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா, நெறைய டீ குடிக்கிறீங்க. அடுத்தது என்ன பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு துரோகம். இது மேபி நான் சொன்ன மாதிரி ஹேக்கிங்கா கூட இருக்கலாம். உங்களோட பிசினஸ முன்னாடி எடுத்துட்டு போக விடாம தடை பண்றாங்க. ஆனா, உங்க கூட வந்து ரொம்ப ரொம்ப லாயலான ஒரு எனர்ஜி இருக்கு. ஒரு டாக்
அது வந்து இந்த காதலோட எனர்ஜியா இருக்கலாம். இல்லன்னா உங்களோட ஸ்பிரிட் டீமோட எனர்ஜியா இருக்கலாம். இல்ல பிரபஞ்சத்தோட எனர்ஜியா இருக்கலாம். நீங்க அப்செட்டா இருந்தா அது எவ்வளோ அழகா உங்கள பாக்குது அப்படின்னு பாருங்க. உங்கள விட்டு நெறைய பேர் பிரிஞ்சு போயிருக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, உங்க பாதை மாறிடுச்சு. இந்த பிரிஞ்சு போன மேபி இத பண்றது 2 இங்க 2 எனர்ஜி இருக்கு. உங்கள அழிச்சுட்டு அவங்க வந்து கொண்டாட ட்ரை பண்றாங்க. பேஜ் ஆஃப் சோர்ட்ஸ். பட் யூ காட் கிளாரிட்டி. ஒரு புது ஆரம்பம், ஒரு புது புரிதல் உங்களுக்கு இப்ப இருக்கு. என்ன பண்ணணும் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு இருக்கு. நீங்க நெறைய ரிசர்ச் பண்ணலாம். அதனால தான் இங்க நீங்க நெறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லன்னா வந்து இதுலேருந்து எப்படி நம்ம வெளியில வர்றது சேஃபா அப்படின்னு இங்க ஏன் நான் இத இவ்வளோ தெளிவா சொல்றேன்னா, இங்க இருக்கிறது வேர்ல்ட் கார்ட். இங்க பாருங்க எவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு, நீங்க உங்க வாழ்க்கை உங்க உலகம் வந்து ரொம்ப செக்யூர்டா இருக்கு. மேபி இத தான் வந்து இப்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த தடை வந்து உங்கள வந்து வருங்காலத்துல இந்த இந்த பணத்தையோ, இல்லன்னா வந்து உங்களுக்கு வரப்போற பிளெஸ்ஸிங்கையோ காப்பாத்துறதுக்கு தான் 7 ஆஃப் கப்ஸ் இருக்கு. உங்களோட ட்ரீம்ஸ் உங்க கனவெல்லாம் கனவாவே போயிடுமா? அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது சின்ன சந்தேகம் இருந்தா பிரபஞ்சம் வந்து டோன்ட் வரி பேபி. நீ என்ன பண்ணுங்கிற கனவ மட்டும் இப்ப யோசி. மேபி அவங்க வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா உங்கள யோசிக்க சொல்றாங்க. வருங்காலம் அப்படிங்கிறது. நீங்க கஷ்டம் தான். இங்க மலை மேல தான் இந்த புக் ஷெல்ஃப் இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு கான்செப்ட். இது வந்து ஃப்ரீ புக் ஷெல்ஃப். ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா இருக்கும். இது வந்து ஸ்ட்ரீட்ஸ்ல வச்சிருப்பாங்க. நீங்க படிச்சு முடிச்ச புக்க எல்லாரும் வந்து அந்த ஷெல்ஃப்ல வச்சுருவாங்க. நீங்க எடுத்து படிச்சுட்டு திரும்ப அந்த ஷெல்ஃப்ல வச்சுரணும். இது வந்து செல்ஃப் டிசிப்ளின். அதே மாரி தான் நீங்க வந்து மேபி இன்டர்நெட்ல இருக்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றீங்க. நெறைய புக்ஸ் படிக்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்க எடுக்குறீங்க. அத திரும்ப திரும்ப கொண்டு போய் வைக்கிறீங்க. அ நீங்க படிக்கிறத பயன்படுத்துறீங்க. இல்லன்னா படிக்கிறத அடுத்தவங்களுக்கு குடுக்குறீங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க, இல்ல பண்ண போறீங்க. இந்த தடை வந்து அ இட்ஸ் அ ரீடைரக்ஷன். உங்கள வந்து இந்த புரிதலுக்கு கூட்டிட்டு வரதுக்கு தானே தவிர, காதல் உடைஞ்சு போச்சுன்னு கண்ணீர் விடுறதுக்காக இல்ல. நம்ம இந்த 8 ஆஃப் சோர்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். காதல பொறுத்தவரைக்கும் நீங்க கவலையே பட தேவையில்ல. நீங்க நினைக்கிற மாற்றம் வந்து ஜட்ஜ்மென்ட். ஓ மை காட்! இது வந்து ஏதாவது உங்கள அஃபெக்ட் பண்றதுக்கு, இல்லன்னா உங்கள வந்து அழிக்கிறதுக்கு நடந்த முயற்சி அப்படின்னா, நீங்க இதுலேருந்து பாதுகாக்கப்படுவீங்க. அதே சமயம் இந்த வவ்வாலுங்களுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு புறா பறந்து மேல வருது. இந்த வவ்வாலால ஒண்ணும் பண்ண முடியாது. நைட்ல தான் வேலை செய்யும். ஸோ இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா வந்து நெறைய பேர் சேர்ந்து தான் இத வேலை பார்த்துட்டு இருக்காங்களே தவிர, ஒருத்தங்க பண்ற வேலை இல்ல. அத பிரபஞ்சம் சொல்றாங்க ஜஸ்டிஸ். 3 ஆஃப் நான் சொன்ன மாரி 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் நெறைய ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் உங்களுக்கு வந்து ஒரு தடைய உருவாக்க ட்ரை பண்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்னோட த்ரோட் சக்கரம் பிளாக் ஆகுது. ஸோ நான் பேசுறத அவங்க தடுக்க நினைக்கிறாங்க. இந்த மாரி தான் 4 ஆஃப் சோர்ட்ஸ். பிரபஞ்சம் சொல்றாங்க, ரெஸ்ட் எடுங்க. இது வந்து ரெஸ்டிங் டைம். ரெஸ்ட். டேக் ரெஸ்ட். இப்ப உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிற அந்த ஞானம் வந்து வரும். ஹெர்மிட் மோட். இப்ப நீங்க வந்து எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா உங்கள சுத்தி ஒரு துரோகம் நடந்துட்டு இருக்கு. காதல முறிக்கிறதுக்கு 7 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. பெரிய துரோகம். ஏன்னா இது 10 ஆஃப் சோர்ட்ஸ். இது நிலைக்குமா அப்படின்னா இல்ல. அவங்க உங்களுக்கு பண்ற துரோகம் வந்து இட்ஸ் லைக் பேக் ஃபயரிங். அவங்களுக்கு தான் திரும்பி போக போகுது. இப்போ பார்க்கறதுக்கு உங்களுக்கு துரோகம் நடக்கிற மாரி இருக்கலாம். உங்களுக்கு முன்னாடி போறது எப்படின்னு புரியாம இருக்கலாம். என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நீங்க தடுமாறலாம். ஆனா பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த துரோகம் 5 + 7 பார்த்தீங்கன்னா, அத்துமீறி போறது. ஒரு துரோகமா இருந்திருந்தாங்கன்னா, அவங்க கன்டினியூஸா பண்ணிட்டு அப்படியே சைலன்ட்டா போயிருப்பாங்க. ஆனா துரோகம் மேல துரோகம், பச்சை துரோகம் அது மேல பயங்கரமா நடக்குது. உங்கள அழிக்கிறதுக்கு வந்து உங்களையோ, இல்ல உங்க காதலையோ அழிக்கிறதுக்கு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. மேபி இத நீங்க உணராம கூட இருக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு